السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ஆகியோரின் அருமை பேரர் அல் ஆரிஃபு பில்லா அஷேகுல் காமில் அல்லாமா அஸ்ஸையீத் ஹலீல் அவுன் மௌலானா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அல் ஹசனி அல் ஹுசைனி வல் ஹாஷிமி அவர்களுடைய நல்லாசியோடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 20ஆம் ஆண்டின் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500வது உதய தின பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் அல் ஆரிஃபு பில்லா ஷேகுல் காமில் அல்லாமா அஸ்ஸையீத் யாசின் அலி மௌலானா அல் ஹசனி அல் ஹுசைனி ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த மரியாதைக்குரிய மௌலானா மார்களே, சாதாத் மார்களே, தென்னிந்தியாவிலே இருந்து வருகை புரிந்து அழகிய உரையை தந்து கொண்டிருக்கிற தரப்போகிற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்லாமா எஸ் அஹமது பாக்கவி ஹலரத் பெருந்தகை அவர்களே, மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்லாமா அபூபக்கர் உஸ்மானி ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்தியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற யாசீனி உலமா பெருமக்களே, இலங்கையை சார்ந்த மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பன்னாடுகளிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியாவை சார்ந்த மரியாதைக்குரிய ஹலீஃபாக்கள் பெருமக்களே, அன்பிற்கினிய முரீது பிள்ளைகளே, இந்நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியா ஏகத்துவ விஞ்ஞான சபையை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். சுன்னத் ஜமாஅத் வழியே நேர்வழி என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். நேரிய வழி எது என்று நாம் அறியும் பொழுதே நேரற்ற வழி எது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். பொதுவாக இனிப்பை பற்றி சொல்லும் பொழுது கசப்பை பற்றியும் சேர்த்துத்தான் கூற வேண்டும். நிழலின் அருமையை கூறுகின்ற போது வெயிலின் கொடூரத்தையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால் சுன்னத் ஜமாத்து என்றால் என்ன என்று நாம் சொல்லும் பொழுதே இதற்கு முரணான ஜமாத்து என்ன என்பதையும் சேர்த்து சொன்னாதான் மக்களுக்கு எளிதாக புரியும். சரிங்க, சுன்னத் ஜமாத் என்றால் என்ன? அந்த சுன்னத் ஜமாத்து தான் ஜன்னத்து ஜமாத். எப்படின்னு கேட்குறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்கள் 72 பிரிவுகளாக பிரிவார்கள். எல்லோரும் நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க. ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கம் செல்லும். அந்த நரகம் செல்லும் அப்படிங்கிறது 72,000.
ஒன்றே ஒன்று தான் சொர்க்கம் போகுது. அப்போ மொத்தத்தில் 73 ஆயிரும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன உடனே சொர்க்கம் செல்கிற கூட்டம் எது யாரை சொல்லலாம் அப்படின்ட்டு சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன அலைஹி வா ஸஹாபி, நான் செல்கிற பாதை என் தோழர்கள் செல்கிற பாதை, இந்த பாதையை தேர்ந்தெடுத்த நன்மக்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதில் நான் செல்கிற பாதைன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம், அதற்கு சுன்னத்து என்னும் சொல்லுவோம், ஹதீஸ் என்னும் சொல்லுவோம். என் தோழர்கள் செல்கிற பாதைன்னாங்கல்ல, அதுதான் ஜமாஅத்து சஹாபா. இதைத்தான் நாம் சுன்னத்து ஜமாத்துங்கிறோம். ஆக சுன்னை ஜமாத்து என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டிய சொர்க்கத்து செல்கிற கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொன்னாங்க பார்த்தீங்களா? எது வெற்றி பெறுகிற கூட்டம் என்று கேட்டபோது குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள், ஹதீதை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லவில்லை. நான் செல்கிற பாதை என் தோழர்கள் செல்கிற பாதைன்னு சொன்னாங்க. காரணம், வெறுமனே குர்ஆனையும் ஹதீதையும் பின்பற்றுவர்கள் தான் என்று சொல்லி இருந்தால் இன்னைக்கு எல்லா கூட்டங்களுமே முன்வந்து சொல்லும், அந்த அடையாளம் காட்டப்பட்ட கூட்டம் நாங்கள் தான் அப்படின்னு. ஏன் எல்லாத்தானும் சொல்கிறாங்க, நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம், இல்லை நாங்கள் தான் பின்பற்றோம், எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு அடையாளத்தை காட்டி சென்றார்கள். இன்றைக்கு அருமை தோழர்களை பின்பற்றுகின்ற நற்பாக்கியத்தை பெற்றவர்கள் சுன்னை ஜமாத்தினர்கள் தான். இன்னும் சொல்ல போனா இந்த வஹாபிகள் எல்லாம் சஹாபா பெருமக்களை பின்பற்ற தேவையில்லை என்கிறார்கள், பின்பற்றக்கூடாது என்கிறார்கள். இந்த ஒன்றிலேயே அவர்கள் வெற்றி பெறுகிற கூட்டம் அல்ல என்பதை நிரூபணமாக காட்டிவிட்டாங்க. சரி, இதில் வேற அவங்க சொல்றது, ஏன்னா சஹாபா பெருமக்களை பின்பற்ற சம்பந்தமானதெல்லாம் பலவீனமான ஹதீதுங்க, ஆகவே தான் அங்கே பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லாமாங்க. அதான் நான் கேட்குறேன், நீங்கள் ஹதீதை விட்டுங்க, சஹாபிகளை பின்பற்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான்ல, அதை நீங்கள் பின்பற்றலாமே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் அன்சார் தோழர்கள் முஹாஜிர் தோழர்கள், வல்லதீன தபஊஹும் பி இஹ்சான், அவர்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். வ அஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா, இந்த மக்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான், இவர்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள், எக்காலமும் இருப்பார்கள். ஜாலிகல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று இறைவன் சொன்னான்ல. இப்போ நான் வஹாபியாவை பார்த்து கேட்குறேன், இந்த வசனத்தை எந்த லைஃப்பில் சேர்க்க போறீங்க? இறைவன் இங்கே கட்டளை இடுகிறான சஹாபா பெருமக்களை பின்பற்றணும், அப்படி பின்பற்றினாதான் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கிறான், அதுதான் மகத்தான வெற்றி. இத்தனை வெகுமதிகள் உண்டுங்கிற அல்லாஹ் பட்டேல் போட்டு சொல்கிறான்ல. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா நாங்கள் சஹாபிகளெல்லாம் பின்பற்ற மாட்டோம் என்று வஹாபியர் சொன்னால், இங்கே இறைவன் சொன்ன வெகுமதிகள் எதுவுமே அவர்களுக்கு கிட்டாது. சஹாபியர் பின்பற்றினால் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கும் என்று இறைவன் சொன்னான், வஹாபிகளுக்கு அந்த பொருத்தம் இல்லை. சஹாபிகளை பின்பற்றினால் சொர்க்கம் உண்டு என்று இறைவன் இந்த வசனத்திலே சொன்னான், வஹாபிகளுக்கு சொர்க்கம் கிட்டாது. சஹாபியை பின்பற்றினால் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்கலாம் என்று இறைவன் சொன்னான், வஹாபிகளுக்கு சொல்லவே தேவையில்லை, சொர்க்கம் கிடைத்தாதான்னு நிரந்தரங்கிற பேச்சுக்கு. சரி, இந்த வசனத்தில் கடைசியில் அதுதான் மகத்தான வெற்றி, வஹாபிகளுக்கு தோல்வி, அப்படித்தானே வரும். இதில் வேற தத்துவம் பேசுறது இந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக. என்ன தெரியுமா? வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். சஹாபா பெருமக்களுக்கு வஹி வருகிறதா அப்படி ஒரு கேள்வியை கேட்டு உலக மகா தத்துவத்தை அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க. யாரோ சொன்னாங்களா சஹாபா பெருமக்களுக்கு வஹி வருகிறது அதனால பின்பற்றுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? அப்படி யாரும் சொல்லலையில. அப்படிங்க நீங்களா ஏன் ஒரு கருத்தை உருவாக்குறீங்க? வஹி வருகிறதா, வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். நாங்கள் சொல்கிறோம் வஹியை பின்பற்றுவேன்னு முடிக்க வேண்டிங்களா? ஆமாம், அப்போனா சஹாபிகளை பின்பற்றுங்க. சஹாபிகளுக்கு வஹி வருகிறது என்பதால் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றில்லை, வஹி சொல்கிறது சஹாபியை பின்பற்ற வேண்டும் என்று, ஆகவே பின்பற்றுங்கள் என்கிறோம். வஹியை பின்பற்றணும்னு சொன்னீங்கல்ல, குர்ஆன் வஹி தானே, ஹதீஸு வஹி தானே, அந்த குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுங்க சஹாபிகளை பின்பற்றுங்கண்டு. இப்போ வஹியை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்தால் சஹாபிகளை பின்பற்ற வேண்டும், அதுதான்
சத்தியமான பாதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். இறைவன் நமக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இருக்கு தெரியுமா? ஆனால் இது தெரியாம தான் விவகாரம் பண்ணுறது. வகையோ வருதா அப்படிலாம் கேட்கறது. விவகாரம் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அதற்கு தான் நான் ஒரு உதாரணம் கூட சொல்கிறது. இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு உரையாடல் நடந்துச்சு, விவகாரமான உரையாடல். அது கணவர் மனைவிட்ட கேட்டார், ஏம்மா நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியான்னு. அந்த அம்மா சொன்னிச்சு, நான் சொர்க்கம் தாங்க போவேன். இப்போ இந்த அம்மா கேட்டுச்சு, நீங்கள் எங்கெங்கே போவீங்க? அவர் சொன்னார், நான் நரகத்துக்கே போயிடுறேன். ஏங்க இப்படி சொல்கிறீங்க? அந்த அம்மா கேட்டுச்சு. அவர் சொன்னார், வேறு சொர்க்கத்துக்கு நீ போனதுக்கு பின்னால் சொர்க்கமாவா இருக்கும்? நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகம் எனக்கு தேவையில்ல, நாங்கள் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னுச்சு. இந்த அம்மா சொன்னிச்சு, அப்படின்னா நானும் உங்கள் கூடவே நரகத்துக்கு வந்துடுறேங்க அப்படின்னுச்சு. இவர் பார்த்தாரு, என்னடா இது, நம்ம நரகத்துக்கு போனால் நம்ம கூட வருவாங்களாமே, நம்ம மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் மேலே அவ்வளோ பாசமாவா இருக்கிற நீ அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னிச்சு, பாசமாவது நேசமாவது நரகத்தில் நீங்கள் படுற கஷ்டத்தை நான் பார்க்கணும், அதனால நான் வர்றேன் அப்படிங்கிற அந்த அம்மா. ஸோ ஒரு விவகாரமான உரையாடலுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விவகாரமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த வஹாபிகள். ஆனால் அல்லாஹு தஆலா சுன்ன ஜமாத்தில் இருக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு சான்றிதழ் போதுமே, ஒரே ஒரு சான்றிதழ் போதுமே. என்ன தெரியுமா? நம்முடைய துஆ கபூல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வஹாபிகளுடைய துஆ அங்கீகரிக்கப்படவில்லை. என்ன தெரியுமா? ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் ஓதுறீங்கல்ல, இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், இறைவனே எங்களுக்கு நேரிவ வழியை காட்டுவாயாக, ஓதுறீங்கல்ல அல்ஹம்து சூராவில். ஸிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேரிய வழி எது? இறைவனே யாருக்கெல்லாம் நீ அருள்மழை பொழிந்தாயோ அவர்களுடைய வழி. புரிஞ்சு போச்சா? சரி, யாருக்கு அருள்மழை பொழிஞ்சான் இறைவன்? கேள்வி வருதுல. அதுக்கு அல்லாஹ் வேறொரு இடத்துல நமக்கு பதில் சொல்றான். அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன் சொல்றான். அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நன்மக்கள் 4: நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். அப்படின்னு வழங்கிருச்சா? இறைவனே கொடுத்த விளக்கம் தான் இது. அப்படின்றா தொழுகையில் நாம் கேட்கும் பொழுது இறைவனே நேரிய வழியை தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிமார்களுடைய வழியை தருவாயாக, சித்தீகீன்களுடைய வழியை தருவாயாக, ஷுஹதாக்களுடைய வழியை தருவாயாக, சாலிஹீன்களுடைய வழியை தருவாயாக. தொழுகையில் கேட்குறோமா? கேட்டோம். துவா கபூல் ஆயிடுச்சுங்க. நம்ம வாழ்க்கையில் நபிமார்களை பின்பற்றோம், ஷுஹதாக்களை பின்பற்றோம், சாலிஹீன்களை பின்பற்றோம், சித்தீகீன்களை பின்பற்றோமே, நம்முடைய துவா கபூல் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் பாவங்க வஹாபிகளுக்கு துவா கபூல் ஆகலையே. இந்த ஒன்னே போதுமே, அவர் வழிகேட்டு இருக்காங்கண்டு. ஏன் தெரியுமா? அவங்களும் ஓதுறாங்க தொழுகையில், யா அல்லாஹ் சித்தீகீன்கள் வழியை காட்டுவாயாக ஓதுறாங்க. வெளியே வந்து சித்தீக்கை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. தொழுகையில் அல்லாட்ட யா அல்லாஹ் ஷுஹதாக்கள் வழியை காட்டுவாயாக கேட்குறாங்க. அவங்களும் சேர்ந்து கேட்குறாங்க. வெளியே வந்து ஷுஹதாக்களை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே போல் சாலிஹீன்களுடைய வழியை தாண்டி கேட்டுவிட்டு வெளியே சாலிஹீன்களை எல்லாம் பின்பற்ற தேவையில்லைங்கிறாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவங்க துவா கபூல் ஆகலை. போதுமாங்க. சுன்ன ஜமாத்து இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் நாம் என்பதற்கு அடையாளம் தொழுகையிலே நாம் செய்த துஆ பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இந்த வஹாபிகள் இறைவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று அவர்கள் தொழுகையிலே கேட்ட துஆ அங்கீகரிக்கப்படவில்லை. எப்போ ஷஹீதுகளையும் நாங்கள் பின்பற்றோம், சித்தியத்தை பின்பற்றோம் சொல்கிறாங்களோ அப்போ தான் அவங்க துவா கபூலாக இருக்குது. இன்னும் ஆகலை அவங்களுக்கு. ஏன் இப்போ நீங்கள் கேட்கலாம், சஹாபிகளுக்கும் ஷோதாக்களுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கலாம். சஹாபிகளுக்கு சித்தியக்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம். சம்பந்தம் இருக்குதுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சித்திக். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ஷஹீத். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அந்த உஹது மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. 4 பேர். மலை அசைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலால் ஓங்கி அடிக்கிறார்கள், மலையை ஓங்கி அடிக்கிறார்கள். சொன்னார்கள், உஸ்புத் உஹத், உஹதே அசையாதே என்றார்கள். அத்துடன் நிறுத்தவில்லை. காரணம் சொன்னாங்க,
ஃபைன்னமா அலைக்க நபியுன், உன்மேல ஒரு நபி இருக்கிறாங்க, வசுத்தியகன் ஒரு சித்தியக் இருக்கிறாங்க, ஷஹீதானி 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்தியக் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையிலே நாம் கேட்கிறோம் அல்லவா, சித்தியக்கனுடைய வழியை காட்டுவாயாக. என்னங்க அர்த்தம்? அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழியை காட்டுவாயாக என்று தாங்க கேட்கிறோம். அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீதம் இருந்த 2 பேர் யாருங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரையும் ஷஹீதுகள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் இந்த ஆயத்தில் ஷுஹதாக்கள் வழியை காட்டுவாயாக யா அல்லாஹ்னு கேட்டா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழியை காட்டுவாயாக, இறைவனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வழியை காட்டுவாய். அப்படித்தானே கேட்கிறோம். ஆகவே சுன்னத் ஜமாத்தினர்களே, பெருமையோடு நீங்கள் இருக்கலாம், மகிழ்ச்சியோடு இருக்கலாம், குதூகலத்தோடு இருக்கலாம். இறைவனால் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். காரணம், தொழுகையிலே நாங்கள் கேட்டதை இறைவன் அங்கீகரித்து விட்டான். ஆகவே தான் நாங்கள் இன்றைக்கு சித்திகங்களை பின்பற்றுகிறோம், சோதாக்களை பின்பற்றுகிறோம். ஆனால் பாவம் வஹாபிகளுக்கு இது இல்லாமல் போய்விட்டது. என்ன நீங்கள் படிக்கிறீங்க என்ன படிச்சீங்க? நீங்கள் குர்ஆனை படிக்கிறாளாம், ஹதீஸை படிக்கிறாளாம். அட படிக்கிறீங்க, படித்த மாதிரி புரிஞ்சிங்களா? புரியறே தான் ரொம்ப முக்கியம். ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரும்போது இந்த பள்ளிக்கூடம் பக்கம் வந்த உடனே மெதுவாக நடந்து வருவான். ஏன்டா பள்ளிக்கூடம் பக்கம் வந்தோடனே மெதுவாக நடந்து வர்ற? இல்லை, அங்கே எழுதிருந்துச்சு அருகில் பள்ளிக்கூடம் இருக்கிறது, மெதுவாக செல்லவும் என்று. அதனால தான் நான் மெதுவாக வர்றேன். உனக்காடு எழுதி வச்சாங்க. அதை 2 வீலர் 4 வீலர் போகிறவங்களும் எழுதி வச்சாங்க. நீ ஏன் வர்ற? இப்படி ஒரு ஆள் போய்கிட்டான் நான் ரோட்டில், திட்டின்னு ஓட்ட முடித்தான். ஏன்? 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவுண்டு இருந்துச்சு, அதான் ஓட்ட முடிச்சாங்கிறான். உனக்கு அது எழுதி வைக்கலப்பா. யாருக்கு எது எழுதி வைக்கப்பட்டதோ அவங்களுக்கு அது புரியணும். படிக்கிறார்கள், படித்ததை புரியாமல் போகிறார்கள். வஹாபியுல் நிலை இன்னைக்கு இப்படித்தான். குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிறான்னு சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் படிச்சதை வச்சு பேசுகிறோம். அவருக்கு முழுமையாக அதையும் படிக்கலையே. இன்னைக்கு வஹாபி இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோங்கிறாங்கல்ல, அவர்கள் எத்தனை பேர் குர்ஆன் தர்ஜுமாவை ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் ஒரு தடவையாவது படித்திருப்பார்கள்? சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். ஹதீஸை பின்பற்றுவோம் என்று நித்தம் சத்தம் போடுகிறார்கள் அந்த அப்பாவி இளைஞர்கள். எத்தனை தடவைகள் வேணாம், ஒரே ஒரு தடவையாவது புகாரி ஷரீஃபை ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் தர்ஜுமாவை படித்திருக்கிறார்களா? இல்லையே. படிக்கவில்லை, பின்பற்றுவோம் என்றால் படித்தாதானுங்க பின்பற்ற முடியும். அதே போல் இந்த வஹாபிகள் நசீபு இழந்து நிறைய இருக்கிறாங்க. நசீபு சுன்னத் ஜமாத்தினர்கள் கொடுப்பினை பெற்றவர்கள். அல்லாஹ் உங்களை சுன்னத் ஜமாத்தில் வச்சதுக்கு 1000 நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலேயே பார்க்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுன்னத் ஜமாத்தினருக்குத்தான் கொடுத்திருக்கிறான். அதே போல கனவிலே பார்க்கின்ற நல்வாய்ப்பையும் இறைவன் சுன்னத் ஜமாத்தினருக்குத்தான் கொடுத்திருக்கிறான். நீங்க கேட்கலாம், ஏங்க என் வஹாபிகளுக்கு கிடைக்கக்கூடாதா அது அப்படின்னு கேட்கலாம். கிடைக்காதுங்க. ஏன்? இல்லை என்று மறுக்கிறார்களே. இந்த உலகத்தில் வாழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண முடியாது என்று மறுக்கிறார்கள். மறுக்கிறவங்களுக்கு எப்படிங்க கிடைக்கும்? ஒரு ஆள் இந்த உலகத்தில் வாழும்போது சொர்க்கமெல்லாம் இல்லைன்னு மறுத்துக்கிட்டே இருந்தான். அல்லாஹ் மறுமையாளனை கூப்பிட்டு சொர்க்கம் இல்லைன்னு தானே மறுத்த? ஆமாம், நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவானா? மறுத்தவனுக்கு கிடைக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி. ஒருவர் என்னை கனவிலே கண்டால் என்னைத்தான் கண்டார். காரணம், ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பிசூரதி. காரணம், ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் வடிவெடுத்து வரமாட்டான். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். புரிஞ்சிருச்சா? இந்த ஹதீஸை மறுக்கிறார்கள் இந்த வஹாபிகள்லாம். யாரு பார்ப்பாங்களாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹயாத்தில் நேரடியாக பார்ப்பாங்கல்ல, அவங்க மட்டும்தான் கடவுளை பார்ப்பாங்களாம். இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் இல்லையா? எவ்வளோ பெரிய கொடூரம் பார்த்தீங்களா? சரி, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கிற வகையிலே வஹாபிகள் சொல்றது தப்பு அப்படிங்கிற வகையில் ஒரு ஹதீஸ் இருக்கு. இதுவும் புகாரி தான். முன்னால் சொன்னதும் புகாரி தான், இப்போ நான் சொல்ல போகிறதும் புகாரி தான். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி. ஒருவர் கனவிலே என்னை கண்டால் விழிப்பிலும் என்னை காண்கின்ற நற்பேற்றினை பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? இப்போ இது யாருக்கு நான் கேட்குறேன்? அவங்களோ வாழ்ந்தவங்களுக்கான். அப்படியா இருந்தால் இது ஏன் சொல்லானே? கனவுல என்னை பார்த்தா விழிப்பில் பாப்பான்னு சொல்ல தேவையில்லையே. அப்போ நேரடியாக பார்க்காத மற்றவர்களுக்கும் சொல்லப்பட்டது தான் இது. இன்னும் இதில் வேற ஒரு விளக்கம் கொடுக்குற சில பேர் இந்த ஹதீஸை ஒப்புக்கொள்கிறவங்க தான். பாப்பந்தான் இந்த உலகத்தில் இல்லை, மறுமையில் பார்ப்போம்ல, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே பார்ப்போன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகிறான்னு வந்துடுமா? ஏன் விழிப்பில் இங்கே காண்பார்னா சலாசம் ஆஜரான தான் விழிப்பில் பார்க்க முடியும். அப்படி விழிப்பில் காண முடியும் சொன்னாங்கல்ல, ஃபோட்டோவை காமிப்பாங்கண்டாங்கல்ல,
எங்கேயும் போகவே முடியாது. அவங்கள காட்டணும், ஃபோட்டோ காமிக்கப்படும். கபருக்கு வந்து ஃபோட்டோ. கேமராமேன் யாருன்னு நான் கேட்டேன். யார் கேமராமேனு? ஃபோட்டோ காமிக்கப்படுமா? சூரத்துன்னு ஒரு ஹதீத்தில் இருக்குது. ஒரு வந்தாக்கா அவருடைய வடிவத்தை காண்பிக்கப்படும் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோன்னு அர்த்தமாங்க. செல்லாத காலத்தில் ஃபோட்டோ அறிஞ்சா வடிவம், அவருடைய முகத்தை காண்பிக்கப்படும், அவருடைய உருவம் காண்பிக்கப்படும் சொல்லுவோம்ல. உருவம் அப்படிங்கிறத சூரத். சில இடங்க ரஜுல்ன்றே வருது, அவரையே அவர்களையே அப்படின்ட்டே வருது. ரஜுல்னா மனிதா, அவங்களையே தான் காமிக்கப்படும்னு வருது. அதனால அப்படி இல்லை. சரி, நான் ஏன் சொல்கிறேன்டா, இப்படி சில விளக்கம் கொடுக்குற மாதிரி இப்போ விழிப்பிலேயும் காண்பார்னு சொன்னால் சில ஆஜராவாங்களே. நம்ம தான் கபர்லேயே வச்சுருக்குறோமே, இங்கெல்லாம் அப்போ ஆஜர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த அதீத இடையூறாவில் இருக்குது. அப்படிங்கிறதுக்காண்டி மறுமையிலேயே பார்ப்பார்கள். நான் கேட்டேன், மறுமையிலேருந்து எல்லோரும் பார்ப்பாங்கல்ல. இந்த உலகத்தில் ஒரு ஆள் கனவுல பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவு பார்க்க முஸ்லீம் மூமின் சுன்ன ஜமாத்துக்காரர் தான். ஏன்னா எல்லாருக்கும் இது கிடைக்காது. இந்த உலகத்தில் சிலருக்கு கிடைக்கும், சிலர் கிடைக்காம போகலாம். எல்லாம் நாட்டு பரகாரம் தான் நடக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கிடைத்தவர்கள் சந்தோஷப்படலாம், கிடைக்காதவர்கள் பார்க்க முடியாது, கவலைப்படுங்க. அதனால் மறுமை வெற்றி பாதிக்கப்படுவோம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இது வேற அது வேற. சரி, அது இருக்கட்டும். உண்மையிலே எல்லாரும் தானே பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் கனவிலே காணாதவரும் கூட அங்கே காணத்தானே செய்வார். அப்போ என்னை கனவிலே கண்டார் வெளிப்படும் காணுவார் என்று தனியாக சொல்லணுமா? இந்த வஹாபிகள் இந்த ஹதீதை மறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த ஹதீதை ஏற்றுக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்து நபி என்று வந்து விடுமாம், பல இடங்களுக்கு ஆஜராகிறார்கள் என்று வந்து விடுமாம். இது அந்த வஹாபிய கொள்கைக்கு இடையூறாக இருக்கிறது. நம்முடைய கொள்கையை தகர்க்கக்கூடியதாக ஹதீத் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ஹதீதை எனக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாங்கல்ல. நசீபு இழந்தவர்கள் இந்த வஹாபியத்தில் இருப்பதால் எத்தனை நற்பாக்கியங்களை இவர்கள் இழந்து விட்டார்கள். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஹதீதை படிக்கிறோம் என்கிறார்களே, என்ன படிச்சுங்க? புகாரில் தானே இது இருக்குது. புகாரியை இவர்கள் படிக்கவில்லை, படித்ததே போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். உண்மையாக படித்தா ஏன் இப்படி இருக்கிறாங்க? இவர்கள் வந்ததால் நல் வணக்கம் போனது. இந்த வஹாபியம் வந்ததுனால நல்லிணக்கமும் போனது. ஒரே வீட்டுக்குள்ளே பல பெருநாளை கொண்டு வச்சுட்டாங்க. வாப்பாவுக்கு ஒரு பெருநாள், ஒரு மகளுக்கு ஒரு நாள் பெருநாள், மருமகனுக்கு ஒரு நாள் பெருநாள், அப்படி ஒரே நல்லிணக்கம் போச்சு. அதே போல் நல் வணக்கமும் போச்சு. தராவி தொழுகை போச்சு. யார்? நமக்கல்ல. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தொழுதுகிட்டா இருக்கிறோம். பள்ளியாசெல்லாம் வந்து பாருங்கள், சென்னையில் கூகும் நிரம்பி வழியுது. இவர் தராவி இல்லைங்க தான் பள்ளிவாசல் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் அந்த காலத்தில் வயசானவங்க தான் நிற்பாங்க. இப்போனா இளைஞர்கள் தான் வந்து நிற்கிறாங்க தொழுகையில். 20 ரக்காத் தொழுகை சிறப்பாக தொழுதுட்டு போகிறாங்க இளைஞர்கள், சிறார்கள். சரி, இந்த தராவி தொழுகை பாக்கி அவங்களுக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி ரமலான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகள் தொழுவார்கள், வித்திரையும் தொழுவார்கள். பைஹக்கியிலே, தபரானியிலே, இப்னு அபி ஷைபாலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வணக்கத்தை நாம் செய்கிறோம். வஹாபிகள் இழந்து நிற்கிறார்கள். நல் வணக்கம் போனது அவர்களுக்கு. அதுபோல் தஸ்பீஹ் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஸ்பீஹ் தொழுகையே இல்லை என்கிறார்கள் இந்த வஹாபிகள். கலா தொழுகை உண்டுங்கிறதை திருமிதி அறிவிக்கிறது. புகாரி முஸ்லிமிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த ஹந்தக் யுத்தம் காலை உங்களுக்கு சொல்லப்பட்டது அல்லவா? லொஹர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிபு தொழுகை 3 கல்லாவாயிருச்சு. இஷாவுடைய நேரத்தில் தொழுதாங்க. திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அசர் தொழுகையை கல்லாவாக தொழுதார்கள் என்பது புகாரி முஸ்லிமில் இருக்கிறது, தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த கூட்டம் கல்லா தொழுகை இல்லைங்கிறது. சோம்பேறிகளுக்காக ஒரு மதத்தை தோட்டி வச்சிருக்கிறாங்க. சோம்பேறிகளுக்காக ஒரு மதுஹபை அல்ல. மதுஹபுங்கிறது 4 மதுஹபு தான். இந்த மதுஹபுங்கிறது உயர்ந்த வார்த்தை, கண்ணியத்துக்குரிய வார்த்தை. இந்த வஹாபிகளுக்கெல்லாம் அறவே பொருந்தாது. ஒரு புதிய மதத்தை தோட்டி வைத்திருக்கிறார்கள். யாருக்கு? கஞ்சர்களுக்கும் சோம்பேறிகளுக்கும். 20 ரக்காத்து தொழுகை அப்படின்ட்டாக்கா சில பேருக்கு, நம்மெல்லாம் ரொம்ப ஆசையோடு தொழுகிறோம், அது வேறு விஷயம். ரமஜான் போயிட்டா என்ன கவலை, ஒவ்வொரு நாளும் 20 ரக்காத்து தொழுதோமே, போயிருச்சே ரமலான், அழுகிறார்கள் சீதேவிகள் எல்லாம். இனி அடுத்த வருடம் நமக்கு வேண்டும் என்று துடிக்கிறார்கள், ஏங்குகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், அதிலே ஆர்வம். ஆனால் இந்த வஹாபியில் எல்லாம் சோம்பேறி தானே. 20 ரக்காத்து இல்லையா, நல்லா போச்சு, இதில் சேர்ந்துருவோண்டு எத்தனை பேர் அவங்கள போய் சேர்ந்தாங்க? ஏன்? சோம்பேறிகளுக்கு. அதே போல தான் கஞ்சர்களுக்கு.
மௌலிது இல்லை, மிலாதி இல்லை, ஹத்தம் இல்லை, ஃபாத்தியா இல்லை. இந்த கஞ்சம் பார்த்தான், இதுதான் நமக்கு தேவைன்ட்டு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டான். ஏன்னா ஹத்தம் ஃபாத்தியாண்டாக்க செலவழிக்கணுமே. 3வது ஃபாத்தியா, 7வது ஃபாத்தியா, 4வது ஃபாத்தியா செலவழிக்கணும்ல. இவெல்லாம் கஞ்சர்களாக இருக்கிறாங்கல்ல, ரொம்ப வசதியாக போச்சு. கஞ்சல் சோறு கொடுக்காமல் இருக்கிறதால பல கஞ்சல் இருக்கிறாங்க. ஒரு ஆள் இருந்தார், இப்படி தான் சோறே யாருக்கும் கொடுத்ததே இல்லை, சோறு உண்ண வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு கூப்பிட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவரை பார்க்க அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஆள் போனார் வீட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு தர்ம சங்கடமான நிலைமை தான். நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது எப்படி கூப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னார், வாங்கலாம் சாப்பிட்லாம் அப்படின்றாரு. உடனே பயம் வந்துருச்சு. நம்ம ஒரு பேச்சுக்கு தான் சொன்னோம், இந்த நம்பி உட்காந்துட்டா என்ன செய்யுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்து சொன்னார், நாங்கள்லாம் சொன்னால் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டாரு. வந்தவர் விவரமானவர். அவர் சொன்னார், நீங்கள் சொல்லி நான் சாப்பிடாமல் இருக்கலாமா அப்படின்றாரு. இவர் பார்த்தார். அப்புறம் சொன்னார், சரி அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைய கையில் 50 100 கொடுக்காமலா போகிறீங்க அப்படிங்கிறாரு. கொடுக்குற காசுக்கு ரேட்டு பேசுகிறாரு. இப்படிப்பட்ட கஞ்செல்லாம் இருக்கிறாங்கல்ல. டேய், ஒரு ஆளை கூப்பிட்டு கஞ்சண்டு போர்டில் எழுதுறான்னு சொன்னால் கருமீண்டு எழுதுறான். ஏன் கஞ்செல்லாம் 4 எழுத்தான், இந்த கருமையில் 3 எழுத்து தானாம். இது எவ்வளோ பேர் வடிகட்டிய கஞ்சனாக இருப்பாலும் பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி கஞ்சர்களுக்கு தான் ஒரு மதம் தேவைப்பட்டது. மதம் அவர்களுக்கு இந்த வஹாபிசம் கிடைத்து விட்டது. அதனால தான் ஏன் இந்த ஃபாத்தியா இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னு கேட்டால் ஆதாரம் இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த வஹாபிகள் இந்த மாதிரி ஈசால சவாபனம் செய்யக்கூடாது என்பதற்கு சம்பந்தமே இல்லாத சில வாதங்களெல்லாம் வைப்பாங்க. அதான் அவங்களோட வேலையே அதானே. சில வாதங்களை வைப்பாங்க, ஆனால் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளவே தகுதி இருக்காது. அப்படிப்பட்டதாக இருக்கும். சரி, நம்ம முன்னோர்கள் எல்லாம் இறந்து போனவர்களுக்கு ஏன் இந்த நல்ல காரியங்களை செஞ்சு அனுப்புனாங்க? காரணம் இருக்கு. எல்லாம் ஹதீஸில் வந்தது தான், குர்ஆனிலும் வந்திருக்கிறது. துஆ ஓதுறோம்ல இறந்து போனவங்களுக்கு, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி தர்றான்ல, ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான். இறைவனே, எங்களையும் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு சென்று விட்டார்கள் எங்கள் சகோதரர்கள், அவர்களையும் மன்னிப்பாயாக. எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறான் பார்த்தீங்களா? இறந்து போகணும் துஆ செய்யுங்க அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, இப்படி செய்யுங்க என்று சொல்லியே தருகிறான் என்றால் எவ்வளவுக்கு இறைவன் இதிலே ஆர்வம் காட்டியிருந்தால் நமக்கு கற்று தந்திருப்பான் அந்த துஆவை கூட. அதேபோல் தர்மம் செய்கிறோம். ஏன் தர்மம் செய்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வெளியூர் போயிருந்தேன், என் தாயார் வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன், அந்த தர்மத்திலுமே அவங்களுக்கு போய் சேருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மம் செய்யுங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவரும் இருந்த பழம் தருகிற பேரீச்சமர தோட்டத்தை தர்மம் செய்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் அபூ தாவூதில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயு சதக்கத்தி அஃதல் யா ரசூலல்லாஹ், தர்மம் செய்யலாம்னு சொன்னீங்களே, எது சிறந்த தர்மம்? அல்மா, தண்ணீர். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்னா பாலைவன பூமியில் தண்ணீரோட முக்கியத்துவம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்க சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிணறை தோண்டி, ஹாதிஹி லி உம்மி சஅதின், இந்த கிணற்றை என் தாயாருக்கு வக்ஃப் செஞ்சு விட்டேன் அப்படின்னாங்க. அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த வஹாபில் இதில் விவகாரம் பண்ணுறதில்லை. அவங்களும் சொல்கிறாங்க, செய்யலாமே, தர்மம் செய்யலாம், வஹாபில் சொல்கிறது ரைட்டா. அடுத்து பாருங்கள், ஹஜ்ஜு அது செய்யலாமா? செய்யலாம். ஹஜ்ஜே வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வர்றாங்க, இன்ன உக்தி நதரத் அன் தஹஜ்ஜ, என் சகோதரி ஹஜ்ஜி செய்யணும்னு நினைச்ச பண்ணியிருந்தாங்க, அதை நிறைவேற்றுவது முன்னால் இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகிட்டாங்க, என் சகோதரிக்கா நான் அந்த ஹஜ்ஜை செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு முன்னால் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, சகோதரரே, உங்களுடைய சகோதரிக்கு கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பீங்களா மாட்டீங்களா? அடைப்பேன் யா ரசூலல்லாஹ். ஃபக்லி தைனல்லா, அல்லாவின் கடன் அடங்குங்க என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ஜி செஞ்சு இறந்து போனுக்கு சேர்த்து வைக்கலாம், நோன்பு பிடிச்சு வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாயார் வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு 1 மாத நோன்பு கடமையாக இருந்துச்சு, அவங்கள நான் வைக்கலாமா? வைங்கன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில் பதிவு செய்யப்படுது, எல்லாம் புகாரில் இருக்குது. இதில் எல்லாம் வஹாபில் பிரச்சனை பண்ணலை. இறந்து போனவங்க நோன்பு வச்சு நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உதுஹையா கொடுக்கலாமா? உதுஹையா கொடுக்கலாமே. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வருஷமும் 2 ஆடு கொடுப்பாங்க. ஹனஷ் ரலியல்லாஹு அன்ஹு தாபிஐ, அவங்க கேட்டாங்க, எல்லாரும் ஒன்று தானே கொடுக்குறாங்க, நீ மட்டும் 2 கொடுக்குறீங்களே, என்ன விஷயம்? அவங்க சொன்னாங்க, ஒன்று எனக்கு கொடுக்குறேன், இன்னொன்று அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உலஹையா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட வசியத்து செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் உதயா கொடுக்கணும்னு அவங்களுக்காக ஒன்று கொடுக்குறேன்
அபூதாவுதிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இவ்வுலகை விட்டு மறைந்தவர்களுக்கு உலகையாவும் செய்யலாம். எல்லாம் தெரியுதாப்போ? சரி, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஓதுவது இதை நம்ம செய்கிறோம், வஹாபியல் கூடாது அப்படிம்பாங்க. ஏன் நம்ம ஏன் யாசின் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இக்ராவு யாசின் அலா மௌதாக்கும், உங்களில் மரணித்தோருக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். அபூதாவுதிலே, அஹ்மதிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கரஅ அல் குர்ஆன் வ அமில பிமா ஃபீஹி உல்பிஸ வாலிதாஹு பித்தாஜ். ஒருவர் குர்ஆனை ஓதுறாரு, அதன் பிறகு நடக்கிறாரு, அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. அபூதாவிலே, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ பிள்ளை ஓதுறாரு, அதோடைய நன்மை தாய்க்கும் தந்தைக்கும் போய் சேரனால தானங்க அந்த கிரீடம். இல்லை வாப்பா உம்மா தான் எல்லாருக்கும் வாப்பா உம்மா தான் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இல்லையே இந்த கிரீடம். எந்த பிள்ளைய குர்ஆனை ஓதுனிச்சோ அந்த பிள்ளைவனுடைய தாய்க்கு தந்தைக்கு தானங்க கிரீடம். இப்போ இதுவெல்லாம் இருக்கு இல்லை, இதை கேட்டு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் பலவீனமான ஹதீஸ். இது வேற, நான் தான் சொல்கிறது, பலவீனமான ஹதீஸ் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்கள் நெஞ்சில் கை கட்டிங்களே தொழுகையில், பக்க பலவீனமான ஹதீஸில் அது. நெஞ்சில் கையை கட்டி தொழுது கட்டி நீங்கள் பலவீனமான ஹதீஸை பற்றி பேசுகிறீங்களே. எத்தனை தடவை சொல்லிட்டோமே, நெஞ்சில் கை கட்ட ஹதீஸ் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ₹1,00,000 பரிசு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், கூட்டம் சொல்லியிருக்கிறோம், பல வருஷமாக சொல்லிக்கிட்டு வர்றோம். எல்லாருக்கும் பணம் தேவை தானே வஹாபிகளே, உங்களுக்கும் பணம் தேவை தானே, வாங்க காட்டுங்க செய்யான ஹதீஸ், பணத்தை வாங்கிட்டு போங்க. பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு நெஞ்சில் கையை கட்டிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க இது பலவீனம் அப்படின்ட்டு. மக்களை எல்லாம் நல்வணக்கம் செய்வதுன்னு தடுப்பதற்கு குர்ஆனை ஓதுறது தடுக்கிறது தான் வேலை. இதுக்காக தான் இவ்வளவு வரிந்து கட்டி வேலை செய்கிறாங்க. இதில் வேறு அவங்க சொல்கிறது இந்த ஃபாத்திஹா அப்படிங்கிறலாம் மார்க்கத்தில் கிடையாது அப்படிங்கிறது. ஃபாத்திஹா இல்லைங்க, ஃபாத்திஹா இல்லையா? குர்ஆனில் எத்தனை சூறா? 114 சூறா. அதில் ஒரு சூறாவுக்கு பேர் என்ன? ஃபாத்திஹா. ஃபாத்திஹா இல்லையா? அப்போ 113 சூறா தானே குர்ஆனில். நாங்கள் ஃபாத்திஹா வரும்னு சொன்னால் அலும்து சூறா தானே ஓதுறோம். நீங்கள் ஃபாத்திஹா இல்லைன்ட்டாக்கா ஒரு சூறா குறைக்கிறீங்களா நீங்கள் குர்ஆனில்? எவ்வளோ விபரீதமான போக்கு. அதே போல் ஹத்தம் கிடையாது அப்படிம்பாங்க. ஹத்தம்னா என்னென்னு அர்த்தம் தெரியுமா? அதான் அரபி மொழி தெரியலை, அதனால வந்த வேணாம். டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போனார், பேஷண்ட்டை டாக்டர் சொன்னார், ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், உங்கள் வயிற்றில் கட்டி மண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்றாரு. இந்த ஆள் கேட்டால், ஏன் டாக்டர் வயிற்றில் தானே கட்டிட்டீங்க, ஏன் என் மண்டையில் போய் ஆப்ரேஷன் பண்ணீங்க? இல்லைப்பா திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றாரு. இவனுக்கு இங்கிலீஷு தெரியலை. மண்டானாலும் மண்டை தலையை நினச்சிட்டான் அந்த ஆள். அதனால் வந்தவன ஒரு மொழி தெரியணும். இவன் குர்ஆன் அரபி மொழியில் இருக்கிறது, அதே போல் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகிறதும் அரபி மொழி தான் இருக்குது. நீங்கள் இது விளக்கம் சொல்கிறதான் அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும்ல. ஹத்தம் இல்லையா? ஹத்தம்னா என்ன அர்த்தம்? ஓதி முடித்தல். ஒரு ஆள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறாரு, ஓதி முடிக்கணுமா இல்லையா? முடிக்கணும், அதானுங்க ஹத்தமு. ஒரு ஆள் யாசின் சூரா ஆரம்பிச்சிட்டாரு, ஓதி முடிக்கணுமா இல்லையா? ஓதி முடிக்கணும், அதானே ஹத்தமு. அப்போ நீங்கள் ஹத்தம் இல்லைண்டா குர்ஆனை அறகுறையாக ஓது, யாசீனை அறகுறையாக ஓது அப்படி சொல்ல வரீங்களா? இல்லை முழுமையாக தான் ஓதனேன். அதான் அரபியில் ஹத்தம்ங்கிறோம், ஹத்தம் இல்லைங்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததை இவர்கள் புரியாமல் இவர்களாகவே ஒவ்வொரு வார்த்தையை இவங்க நினச்சிக்கிற நம்ம திறமையாக தான் போகிறோண்டு. ஆனால் இவங்க திறமை இல்லாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள்ங்கிறத சுன்னத் ஜமாத்தினெல்லாம் மிக எளிதாக புரிந்து கொள்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தவங்களை ஏமாற்ற முடியாதுங்க. ஒரு வீட்டுக்கு விருந்தாளியும் வந்தாங்க, ஒரு நாள் 2 நாள் பார்த்தாரு அந்த ஆள், ஆனால் விருந்தாளியோ போன மாதிரி தெரியலை. அதனால் ஒரு ஐடியா பண்ணார், மனைவியை கூப்பிட்டாரு, இங்கே எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, நமக்குள்ளே சண்டைண்டு காமிக்கணும். அப்படி சண்டைண்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம எங்கே இருக்கணும் போயிடுவோன்னு போயிடுவாங்க. அதனால் சண்டை போடுற மாதிரி காமிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு கணவர் சொன்னார். இந்த அம்மாவும் சரின்றுச்சு, 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் சரி நாங்கள் போயிட்டு வரோங்க போயிட்டாங்க. அவங்க போனோன்னு இந்த ஆள் சொல்கிறார் மனைவிட்ட, பார்த்தியா எப்படி நான் சண்டை போடுற மாதிரி போட்டோம் பார்த்தியா? அந்த அம்மா சொன்னிச்சு, நான் இப்படி போட்டேன் அதை பார்த்தீங்களா அப்படின்னுச்சு. ஏன்னா மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்களே எதுலேயுமே. அதனால் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கதவு டொக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு திறந்து பார்த்தா போன விருந்தாளவன் வந்து நிற்கிறாங்க. ஏங்க வந்து நிற்கிறீங்க? நாங்களும் போன மாதிரி போனோம் வந்த மாதிரி வந்தோம் அப்படின்ட்டாங்க அவங்க. இப்போ என்ன, இப்போ ஒரு ஆள் ஏமாற்ற நினச்சா ஏமாற்ற முடியாது.
எல்லாம் உஷாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வஹாபிகள் அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, பாவம். அதுதான் நமக்கு கவலையாக இருக்கிறதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே நாம் செல்கிறோம் என்பதற்கு, சுன்னத் ஜமாத் அதுதான் நேரிய வழி என்பதற்கு, மதிக்க வேண்டியவர்களையும் மதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதில் தான் வெற்றி இருக்கிறது. அப்போ தான் வெற்றி பெற முடியும். மதிக்க வேண்டும், நம்ம மதிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறோமே, பெரியவங்களும் மதிக்கிறோம். எப்படி மதிக்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்கள், அகில பைத்துகள் இவையெல்லாம் பார்த்தாக்கா, உலமா பெருமக்கள் பார்த்தாக்கா அவர்களை கையை எடுத்து முத்தமிட்டு கொள்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாகத்தான் இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் செஞ்சது தான். இன்னும் சொல்லப்போனால் ஷேகுமார்களுடைய காலை முத்தமிடுவோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதிலிருந்து நம்ம பார்க்கிறோம். இது ஹதீதில் இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், சஹாபா பெருமக்கள் வெளியூர்லேருந்து வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா பாதர்னா இல்லா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் நாங்கள் மிகவும் விரைந்து சென்றோம். லிஅன் நுகப்பில யதஹு வ ரிஜ்லஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையையும் அவருடைய புனிதமான காலையும் முத்தமிடுவதற்காக. அபூதாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சஹாபிகள் செஞ்சுருக்காங்கல்ல, அப்போ சுன்னத்தான வழிமுறை தானே, இது மரியாதை தானே, அன்பின் வெளிப்பாடு தானே. இப்படி செஞ்சுருக்கும் போது நீங்கள் ஏன் இல்லை இல்லைங்கிறீங்க? நீங்கள் செய்யாமல் வேண்டாம் போங்க, நாங்கள் செய்ய மாட்டோம் போங்க. செய்யாமல் இருந்தா செய்கிறவங்களையும் தடுக்கிறீங்க. செய்கிறது கூடுமா கூடாதா கேளுங்க. கூடும் என்பதற்கு நாங்கள் ஆதாரம் தரோம், தந்தாச்சு. அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கூடாதா? நீங்கள் தாங்க ஆதாரம். ஒரு ஆதாரம் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறது? இவங்க ஒரு கொச்சையாக என்ன காலில் விழுவுறாங்க. இது தேவையா? எவ்வளோ கொச்சையான வார்த்தை தெரியுமா? காலூல விடுறான்னு சொல்லாமா? ஏன்னா மக்களுக்கு மத்தியில், பொதுமக்களுக்கு மத்தியில் நம்ம மேலே வெறுப்பை தூண்டுறாங்களாம். இதெல்லாம் காலுற உருவுற கூட்டங்க அப்படின்ட்டு நம்ம மேலே வெறுப்பை தூண்டுறாங்களாம். அதனால தான் இப்படி. இதுவே ஒரு நாகரிகமா, பண்பாடா? உங்களுக்கு தலீல் ஆதாரம் இல்லை என்பதற்காக இப்படியே கீழிறங்கி செல்வது. என்ன விழுவுறாங்க, காலை முத்தமிடுகிறார்கள். நாகரிகமாக சொல்லுங்க, ஆதாரம் இருக்கிறதா? நாகரிகமாக கேளுங்க. இருக்கிறது, தந்துவிட்ட ஆதாரத்தை. இல்லை நீங்கள் தாங்க. நாகரிகம் இஸ்லாம்னு சொல்கிறீங்க, புனிதமான இஸ்லாத்திலே நாங்கள் இருக்கிறோம்ங்கிறீங்க. நாகரிகமற்ற நிலையில் இப்படி சொல்வதா இஸ்லாமா? இஸ்லாத்துக்கே கெட்ட பேர் தந்து கொண்டிருக்கிறீங்க. அதில் காலை விழுகிறார்கள் அப்படிங்கிறதில்ல, இவங்க கொச்சைப்படுத்துவதற்காகவே சொல்வது. இதில் வேற அவங்க சொல்கிறது, கபரை நாம் முத்தமிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித கபரை முத்தமிட்டு இருக்கிறார்கள். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் மர்வான் இருந்தார், பிரச்சனைக்குரியவர், உமையாக்கள் ஆட்சி காலத்தில் உள்ளவர். அவர் வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும், எல்லாத்தையும் விவகாரம் முடித்தவர் தான். அங்கே ஒரு சஹாபி முத்தமிட்ட உடனே, கபரை முத்தமிட்ட உடனே இவர் கேட்குறாரு, மாதா தஃபால் அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறாரு சஹாபியை பார்த்து. இப்போ அவங்க அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்தாப்பா மர்வான், இன்னமா ஜெயித்த ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் வந்திருக்கிறேன். வலம் அஸ்ஸுரில் ஹஜர, நீ பார்த்துக்கிட்டு இருக்கே மேலாப்பழ கல், அந்த கல்லை பார்க்க வரலப்பா, உள்ளே இருக்கிற இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தேன். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே தான் சுன்ன ஜமாத்தும் வஹாபியதும் வேறுபாடு. கடிகாரம் குடிகாரன் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டார். ஒன்றும் இல்லை, நிற்காமல் சுற்றினா குடிகாரன், நின்று சுற்றினா கடிகாரம் அப்படின்னு சொன்னார். அந்த வித்தியாசம் இங்கே சுன்ன ஜமாத்துக்கும் வஹாபி ஜமாத்துக்கும் இதுதான் வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்க வேண்டும் என்பதை எப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே தானே அந்த சஹாபி முத்தமிடுகிறார்கள் அந்த கபரை. இது சுன்ன ஜமாத்துக்கு வஹாபி ஜமாத் வித்தியாசம் சொல்ல இதுதான். இப்போ நம்மெல்லாம் ஜியாரத்துக்கு போனால் இறை நேசர்களை பார்ப்போம். வெறுமனே மேலே இருக்கிற கல்லை மட்டும் பார்ப்பதில்லை. ஆனால் அந்த கல்லும் புனிதமானது, அதுவே விஷயம். ஆனால் கல்லை மட்டும் பார்ப்பதில்லை. அந்த கபருக்கு மேலே இருக்கிற மண்ணை மட்டும் பார்ப்பதில்லை. மண்ணும் புனிதமானது, அதுவே விஷயம். ஏன் புனிதர்களை சுமந்ததால் அதுவும் புனிதம் பெற்று விட்டது, அதுவே விஷயம். ஆனால் நாம் அதை மட்டும் பார்ப்பதில்லை. அந்த கபருக்குள்ளே இருக்கிற இறை நேசரை பார்க்கிறோம். இதைத்தான் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மருவானே நான் கல்லை பார்க்க வந்தேன் நினைச்சியா? இல்லப்பா, உள்ளே இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தேன். வாய் பொத்திட்டு போயிட்டார் மருவான். ஒரு சஹாபி செய்கிறாங்கண்டா மார்க்கத்தில் அனுமதி இருக்கத்தானாங்க. அனுமதி இல்லைண்டாக ஒரு சஹாபி செய்வாங்களா? நமக்கெல்லாம் மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தது. ஆனால் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றார்கள். நமக்கும் அவர்களும் வித்தியாசம்.
மார்க்கத்தில் அனுமதி. ஆகவே தான் முத்தமிட்டாங்க. இந்த வஹாபியல் கொச்சப்படுத்துன்னு சொன்னேன்ல, நிறைய இருக்குது கொச்சப்படுத்துறது. ஏன்னா நேரடியாக கேட்டாக்கா மாட்டிக்கிடுவாங்களாம். அதுக்காக வேண்டி கபரை வணங்குகிறார்கள். ஏன்பா முத்தமிட்டா கபர் வணங்கியா? ஓ கபர் வணங்கி, இதில் வேற சொல்கிறது கபர் வணங்கி. கபரை முத்தமிட்டதால் வணங்கி விட முடியுமா? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறார்கள் ஹாஜிகள். அவர்கள்லாம் கல் வணங்கிகளா? ஹஜ்ருல் அஸ்வத் வணங்கிகளா? ஒருவர் ஒரு குழந்தையை முத்தமிடுகிறார், குழந்தையை வணங்கிய அவர். ஒரு பூவை முத்தமிடுகிறார், அவர் பூ வணங்கியா? வஹாபிகளே, நீங்கள் உங்கள் குழந்தைய முத்தமிடுறீங்களா? ஆமாம், நீங்கள்லாம் குழந்தைய வணங்கிகள். உங்கள் பாஷையில் நாங்கள் பேசுகிறோம். நீங்களாம் பூவை முத்தமிடுங்களா? ஆமாம், நீங்கள்லாம் பூவை வணங்கிகள். என்ன இப்படி சொல்லுங்க? முத்தத்துக்காக எங்களுக்காக தானே சொன்னீங்க. நீங்கள் இன்னும் சொல்லலாம் அவங்கள பார்த்து. நீங்களாம் தொழும்போது சஜ்ஜா செய்கிறீங்களா? ஆமாம். எங்கே செய்கிறீங்க? தரையில். தரை வணங்கி. வஹாபிகள் நீங்களாம் தரை வணங்கி. உங்களுக்கு முன்னால் தூண் இருந்தால் நீங்களாம் தூண் வணங்கி. நான் தூண் இருந்தால் என்ன, நான் தூணியாக வணங்குறோம், அல்லாஹ் தானே தெரியுதுலப்பா. அப்படி தான் நாங்களும் அல்லாஹ் தான் வணங்குறோம். இது மரியாதைக்காக செய்கிறது. அது புரியணும். உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒன்றா. ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சொன்னாம்பா. எதையுமே நேர்மையாக யோசிக்கணும். சரி, இப்போ நம்மளாம் தர்காக்களையே நம்ம மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இறைவன் அடையாள சின்னங்கள், இறை நேசர்களை சுமந்த இடங்கள் இறைவனின் அடையாள சின்னங்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்காக வேண்டி சஃபா மருவாவுக்கு மத்தியில் போனாங்கல்ல, அந்த சஃபா மருவாவை அல்லாஹ் மின் ஷஆயிரில்லாங்கிறாங்க. இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லா. சஃபா மர்வா மலை குண்டுகள் இறைவனுடைய அடையாள சின்னங்கள். இன்னொரு இடத்துல வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் இறைவனுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு, அவருடைய உள்ளங்களுக்கு தக்வா இறைச்சம் பரிசாக கிட்டும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய காலை தாங்க வச்சாங்க சஃபாவில். இறை நேசருடைய காலை சுமந்த இடம் இறைவனின் அடையாள சின்னம் என்று இறைவன் சொன்னால், அந்த இறை நேசருடைய புனித உடலையே சுமந்த இடம் தர்காக்கள் இறைவனுடைய அடையாள சின்னங்கள். இறை நேசரின் கால்பட்ட இடம் இறை அடையாள சின்னம். அப்படியானால் உறுதியாக சொல்லலாம், இறை நேசரின் புனித உடலை சுமந்த இடம் இறை அடையாள சின்னம். அந்த தர்காவை கண்ணியப்படுத்தினால் நம் உள்ளங்களுக்கு தக்வா பரிசாக கிடைக்கும். சரி, எங்களை நீங்கள் கபர் வணங்கிங்கிறீங்களே, சுன்னத் ஜமாத்தும் வஹாபியத்துக்கும் உள்ள இது ஒரு வித்தியாசம். வஹாபிகளே, நீங்கள் ஏன் உருவ வணங்கிகளாக இருக்கிறீங்க? உருவ வணக்கம் இருக்க. சுன்னத் ஜமாத் உருவமற்ற இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வஹாபிகள் உருவமுள்ள இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அவர் உருவ வணங்குகள். ஏன்னா உருவத்தை வணங்குற. ஆமாங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிறீங்களா? ஆமாம். அந்த அல்லாஹ் வணங்குறீங்களா? ஆமாம். உருவத்தை வணங்குறீங்க. என்ன மற்றவர்கள் எல்லாம் கல் சிலைகளை வணங்குகிறார்கள், நீங்கள் கற்பனை சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை பார்த்து ஜியாரத்து செய்கிற பார்த்து கபர் வணங்குங்கிறீங்களா? தங்கத்தை பார்த்து பித்தளை பள்ளி செய்தான், அந்த மாதிரி கதையாவில் இருக்குது. நீங்கள் நாங்களும் ரொம்ப உறுதியாக இருக்கிறோமே. வணக்கம் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே, மரியாதை இறை நேசர்களுக்கு தெளிவாக இருக்கிறோமே. நீங்கள் அல்லாஹ்வை போய் உருவம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, அரிசில தூக்கி உட்கார வச்சுருக்கிறீங்க, கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, கால் இருக்குங்கிறீங்க. என்னங்க அநியாயம்? அல்லாஹ் குர்ஆன்ல அரிசை பற்றி சொல்லும் பொழுது வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் தமானியா. அந்த நாளில் 8 மலக்குகள் அந்த அரிசை சுமப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த வஹாபி என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் அரிசுக்கு மேலே இருக்கிறான், 8 மலக்கு அரிசை சுமப்பாங்க. நான் கேட்டேன், அப்படின்னு சொன்னால் அந்த அல்லாவே இந்த 8 மலக்கும் சேர்த்து தூக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டேன். என்ன இப்படி கேலி கிண்டெல்லாம் பண்ணுறீங்க? அல்லாவான்னு சொல்லாதீங்க, உங்கள் கடவுளை கேலி செய்கிறேன்னா, உங்கள் கடவுளை கிண்டல் செய்கிறேங்க. எங்கள் அல்லாஹ் அல்ல, எங்கள் அல்லாஹ் தான் உருவமே இல்லைங்கிறோமே. எங்கள் அல்லாஹ் அரிசில மட்டும், அரிசிலும் இருப்பான், அரிசிலும் இருக்கிறான், அது வேறு விஷயம். அரிசில் மட்டும் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, அதுதான் தவறு. நீங்கள் அரிசத்துக்கு வச்சுட்டீங்களே. உங்கள் கடவுளை நாங்கள் கேலி செய்கிறோம். அரிசை உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அரிசை படைக்கிறதுக்கு முன்னால எங்கே இருந்தான்? அரிசிங்கிறது படைக்கப்பட்ட பொருள் தானே. இப்போ அல்லாஹு தாலா அரிசியும் பக்கம் தேவை உள்ளவனா இருக்கிறானா? அல்லாஹு சமத்னு குலோல்லா சூறாவில் ஓதுறீங்க. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் ஓதிப்பட்டு அல்லாஹ் அரிசின் பக்கம் தேவையாகிறான்னு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுடைய கபர் ஜியாரத்தை கொச்சப்படுத்துறீங்களா? அதனால் நீ உங்களுடைய அந்த பாத்திலான கொலையை விட்டு வெற்றுக்குரிய சத்திய கொள்கையான சுன்ன ஜமாத்துக்கு வாருங்கங்க.
அதான் உங்களுக்கு நல்லது. நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்ல வித்தியாசம். ஒரு வார்த்தை ஒன்றா இருக்கலாம், ஆனால் சொல்கிறதுல தான் புரிதல் வேணும். அப்படி இருக்குது நடைமுறையிலையும் கூட. எப்படி அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சுகர் இல்லை, இது ஒரு வாசகம் தானே. உங்களுக்கு சுகர் இல்லை, இதையே ஒரு டாக்டர் நம்ம பார்த்து சொன்னால் சந்தோஷப்படுறோம், ஆஹா அப்படின்ட்டு. இதையே ஒரு ரேஷன் கடைக்காரர் சொன்னால் கோபம் வருது, சுகர் இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் வாசகம் ஒன்று தான். யார் சொல்கிறார் என்பதை வைத்து மீனிங் மாறுபடுகிறது. இது எல்லாத்தையும் பார்க்கத்தானே செய்கிறோம். ஒரு ஆசிரியர் கேட்டார், அளவு கேள்விண்டே வச்சுக்கிறோங்க. எப்படிங்கன்னா, கூட்டுவதற்கும் பெருக்குவதற்கும் என்ன தேவை, கூட்டுவதற்கும் பெருக்குவதற்கும் என்ன தேவை. ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இந்த கேள்வி வச்சோம்னு வைங்க, கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிடுவான். இதே கேள்வியை ஒரு வேலைக்கார பெண்ணிட்ட கேட்டாக்கா விளக்குமாறு அப்படின்னு அது சொல்லும். ஏன்னா அது அப்படி தான் சொல்லும். கேள்வி ஒன்று தான், யார் யார் எப்படி எப்படி புரியுறாங்களோ அப்படி தான். அதனால் இவர்கள் கை இருக்கிறது கால் இருக்கிறது அப்படிலாம் வந்துச்சு பாருங்க. இவங்க கையின்றா கைன்னு நினச்சிக்கிட்டாங்க. லைச கமிதிலிஹி செய்யுண்டு அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்வை போல யாரும் இல்லைண்டு. நீங்கள் கை இருக்குது கண் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம்னு பாருங்கங்க. வெறும் கையா இல்லையா, மற்றவங்கள்ட்ட சொல்லி கேளுங்க. நீங்களாக முடிவு எடுக்கிறீங்க. உங்களுக்கு தான் குர்ஆன் ஞானம் இல்லையில, அரபி ஞானம் இல்லையில, இலக்கணம் தெரியாதுல்ல, இலக்கியம் தெரியாதுல்ல, நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வந்தீங்க. ஆகவே அப்பாவி இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் சுன்னத் ஜமாத் கொள்கைக்கு வாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறான்னு நினச்சிக்கிட்டு அவங்க போனீங்க, மறுமையை நீங்கள் தொலைத்து விடுவீர்கள், காணாம போயிடும் மறுமை. அதே போல் பாருங்கள், இந்த தஸவ்வுஃப் ஆன்மீக ஞானம் இது சுன்னத் ஜமாத்தினருக்குத்தான் கிடைக்கிது. ஆனால் அந்த சுன்னத் ஜமாத்திலே கூட இந்த நசீபை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் உண்மை. இறைவன் இதை தேர்ந்தெடுப்பான். அதாவது வஹாபிகளில் இருந்து சுன்னத் ஜமாத்தை தேர்ந்தெடுக்கிறது, சுன்னத் ஜமாத்திலிருந்து ஆன்மீகத்துக்கு சில பேர் தேர்ந்தெடுக்கிறது. எப்படியோ சுன்னத் ஜமாத்தில் இருந்தால் இன்னைக்கு இல்லாவிட நாளைக்கு போயிடுவார் அந்த தரீக்கத்துக்குள்ளே. இன்றைக்கி சரி பிற பார்க்கலாம் இருப்பார், நாளைக்கு சரி எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது, நம்மளும் பையத்து வாங்கிறோம் வந்துடுவார். இது சுன்னத் ஜமாத்துக்கு கிடைக்கும், வஹாபிகள் கிடைக்காது. ஏன்? அவங்க தான் தஸவ்வுஃபையே மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்களேங்க. நான் கேட்குறேன், நீ குர்ஆனை ஓதுறீங்கல்ல? ஆமாம். லிக்குல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, ஒவ்வொருவருக்கும் ஷரியத்தையும் கொடுத்திருக்கிறோம், தரீக்கத்தையும் கொடுத்திருக்கிறோம். அது வேணான்னு சொல்கிறீங்க, ஷரியத்து போதும் அப்படிங்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ரெண்டு வேணும்ண்டு. நீங்கள் அல்லாவுக்கே போட்டியாக சொல்கிறீங்க. இல்லை எங்களுக்கு ஒன்று போதும், அல்லாவுக்கே புத்தி சொல்லியல. நீங்கள் ஒன்று போதும்டா, அல்லாஹ் அதோ நிப்பாட்டியிருப்பானே, ஷிராத்துக்கு நிப்பாட்டியிருப்பானே, ஏன் மின்ஹாஜை சேர்த்து சொன்னால் சரி. வணக்கம் எப்படி இருக்கானே, அல் யஹ்சான் அன் தஅபுதல்லாஹ கன்னக தராஹு. யஹ்சான் என்பது அல்லாவை நீங்கள் பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். இருக்குதா? புகாரில் இருக்குதா? பார்ப்பது போன்று வணங்கும் என்பது ஆன்மீக பாதைக்கு வந்த நல்லோர்களுக்கு மட்டும்தான் இந்த நற்பாக்கியம் கிடைக்கிறது, வேறு யாரும் கிடைக்கலையங்க. சரி, நான் வஹாபிட கேட்குறேன், தஸவ்வுஃப் வேணாங்கிறீங்கல்ல, அல்லாவை பார்ப்பது போன்று வணங்கணும் எப்படி சொல்லிட்டு போங்க. வஹாபிட கேளுங்க, அல்லாஹ் பார்க்குற மாதிரி வணங்கணும் புகாரில் தானேப்பா இருக்குது, அது எப்படிப்பா கொஞ்சம் சொல்லப்பா அப்படி கேளுங்க. தெரியாது, மேலெங்கேயும் முழிப்பார். இவர் தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், குர்ஆன் நாங்கள் தான் பின்பற்றோம், அந்த மாதிரி இவர் சொல்லிக்கொண்டு அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதான் நான் சொல்கிறது. இந்த அப்பாவி இளைஞர் இன்னைக்கு நிறைய நேரம் காலங்களெல்லாம் வீணடித்து கொட்டுக்கிறாங்க. குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, நல்லோர்களுடைய இடத்துக்கு வாங்க, நல்ல அறிவுரைகளை கேளுங்க. பேசாமல் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏமாந்து போவாங்க. தேவையற்றகளை பார்த்து கொண்டு நேரத்தையெல்லாம் வீணடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத யார் இருக்காங்களாங்க? எல்லோரும் இருக்கிறாங்க. ஒரு செல்ஃபோன் இல்லை, ஒரு ஆள் 2 வச்சுருக்கிறாரு. ஏங்க 2 வச்சுருக்கிறீங்க? இல்லை, ஒரு ஃபோனை எங்கே வச்சோம்னு தெரியலைண்டா இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு போடுவோம், இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவோம் அப்படிங்கிறாரு. அதுக்காக வேண்டியா? சரி, அது இருந்தால் அப்படி கண்டுபிடிக்கலாம். அது சைலன்ஸ் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். சார்ஜும் இருக்கணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லாத அது முடியாது. அது ஒரு விஷயம். வீட்டில் 3 பேர் இருந்தால் 3 பேருக்கும் செல்ஃபோனு, வாப்பா மக எல்லாருக்கும் செல்ஃபோனு. அவங்க ஃபோன் வருதுன்னு வச்சுக்கிறங்களேன், வாப்பாவுக்கு ஃபோன் வருது, அப்படியே வீட்டை விட்டு வெளியே ஓடுறாரு. மகனுக்கு ஃபோன் வந்தால் மொட்டை மாடிக்கு போகிறான், மகளுக்கு ஃபோன் வந்து தான் ரூமுக்கு ஓடுது. இப்படி போன எல்லாரும் திரும்பி கவலையோடு வர்றாங்க. ஏங்க ரொம்ப கவலையோடு வர்றீங்க? யாருக்குமே நெட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும்
எல்லாருக்கும். இந்த காலத்து இளைஞர்கள்லாம் அந்த ரோட்டில் போகிறான் பார்த்தீங்களா, அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டே தான். குனிந்த தலை நிமிராமல் நடப்பால் பெண்களுக்கு சொன்னாங்க. இன்றைக்கி இளைஞர்கள்லாம் குனிந்த தலை நிமிராமல் தான் நடந்து போகிறான் ரோட்டில். அதனால் எத்தனை ஆக்சிடெண்ட்டு. நானும் சொல்கிறேன் இதில் போய். அதனால் என்ன கொடூரம் என்ன தெரியுமா, இரவு நேரத்திலே அவர்கள் உறங்க போவது எத்தனை மணிக்கு? 1 மணிக்குங்க. ஒரு காலம் இருந்தது 9 மணிக்கு தூங்கினாங்க. அப்போ டிவி வந்துச்சு, தொலைக்காட்சி வந்துச்சு, எல்லாம் 11 மணிக்கு தூங்கினாங்க. செல்ஃபோன் வந்தது, நீ தூக்கம் 1 மணி. என்ன கொடுமைண்டா, நமது முன்னோர்கள் எல்லாம் எந்த நேரத்திலே தஹஜ்ஜுதை தொழுவதற்கு எழுந்தார்களோ அந்த நேரத்தில் தான் இவர்கள் தூங்கவே போகிறார்கள். என்ன கொடுமை இது. இந்த மாதிரி சொல்ல வந்து போச்சு. குழந்தை கையிலையும் செல்ஃபோனை கொடுத்தானே அழுகை அமர்த்த வேண்டியதாக இருக்குது. வீடுகளில் பாருங்கள் அப்படி தான் இருக்குது. அதான் ஒரு ஆள் சொன்னார், கொடுத்த கடனை கூட திரும்ப வாங்கிடலாம், குழந்தை கையில் கொடுத்த செல்ஃபோனை திரும்ப வாங்க முடியலைங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இவ்வளோ எல்லா வீட்லையும் அப்படி வேறு வழி இல்லை. குழந்தை பார்க்கக்கூடாது டாக்டர் சொல்கிறாரு. அந்த நேரத்தை அழுகையை கொடுத்துட்றோம். நான் என்ன சொல்கிறேன் இளைஞர்களுக்கு, உங்களுடைய நேரம் இந்த காலத்தில் செல்ஃபோனில் தான் வீணாகி போய் கொண்டு இருக்கிறது. இது செய்யாதீங்க. குர்ஆனை படிங்க, அதே படிங்க. சொற்ப வாழ்க்கை. இதில் நாம் படைத்த நோக்கத்தை நாம் அடைவோம், அதில் வெற்றி பெறுவோம். அதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சுன்னை ஜமாத்து கொள்கையிலே நாம் இருப்பது அப்படிங்கிறது தான். சுன்னை ஜமாத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், நேரம் ஆகிடுச்சு. தவஸ்ஸுல் வசீலா அப்படிங்கிறது இது சுன்னை ஜமாத்தில் அடிப்படை கொள்கை. நபிமார்கள் பொருட்டால், வலிமார்கள் பொருட்டால் இறைவனிடம் கேட்பது. அப்படி கேட்டால் கிடைக்கும். புகாரில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு கேட்டாங்க, மழை கிடைத்தது. புகாரி. இங்கே இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கடும் பஞ்சம். எவ்வளோ சஹாபா பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க, யாரையும் கூப்பிடாமல் ஏன் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டாங்க? இங்கே தான் ஒரு கருத்து. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித குடும்பத்தை வசீலா வைத்து கேட்க வேண்டும் என்பது தான். அதனால தான் அவங்களுடைய துவாவில் கூட நீங்கள் பாருங்கள், அல்லாஹும்ம இன்னா நதவஸ்ஸலு இலைக்க பி அம்மி நபியினாங்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு கேட்குறேன் யா அல்லாஹ்னு சொல்லலை. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாரை வசீலா வைத்து கேட்கிறேன். அந்த குடும்பத்துக்கு உண்டான சிறப்பு அதை வச்சு கேட்குறாங்க. கிடைத்தது. இதான் வசீலாங்க. நேரடியாகவும் கேட்கலாம் வழிமார்களிடத்தில். இதையும் இஸ்திகாதா, இது ஷிர்க்கும்பாங்க இந்த வஹாபி எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறீங்க, உங்கள் வாகனம் காணா போச்சு, உங்களுடைய உணவும் போச்சு, யாரும் இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது அஈனூனி இபாதல்லாஹ், அல்லாவின் அடியார்களே எனக்கு உதவிடுங்கள், எனக்கு உதவிடுங்கள் என்று கூறுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தபுரானியிலே பஸ்ஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுவும் கூடும். எல்லாம் அல்லாஹ் செய்கிறான், வழிமார்கள் மூலமாக செய்கிறாங்கிற அந்த நம்பிக்கை தான். இதை புரியாதவர்கள் தான் நல்ல பலன்களெல்லாம் இழந்து நிற்கிறார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் புண்ணாகி போனார்கள், இந்த வஹாபியல் மாதிரி. ஆனால் அல்லாஹு தாலாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது மனிதனாக பிறக்க வைத்தது, அதிலே முஸ்லிமாக இருக்க வைத்தது, கதிலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மையான உம்மத்திலே நம்மை இருக்க வைத்தது, அதற்கும் மேலாக சுன்னை ஜமாத்திலே இருக்க வைத்தது. சுன்னை ஜமாத்தில் இருந்தால் தான் முன்பு சொன்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவங்க சிறப்பு இருக்கிறதுல அது கிடைக்கணுமா, நீங்கள் சுன்னை ஜமாத்தில் இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும், அதுக்குள்ள பலன்கள் கிடைக்கணுமா, சுன்னை ஜமாத்தில் இருக்கணும். மனிதனாக பிறந்தாலே சிறப்புத்தானே, அந்த சிறப்பு உங்களுக்கு வேண்டுமா, சுன்னை ஜமாத்தில் இருக்கணும். காலமெல்லாம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சுன்னை ஜமாத்தில் இருக்க வைத்து உலகிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்கியருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.